அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார். ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ராசியின் நாதர் உச்சம் பெறுவது யோகம் நிறைந்த அமைப்பாகவும் பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல், சிரமம், வேதனை, அவமானம் போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தருணமாகவும் இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சுமார் 3 மாத காலத்திற்கு உச்சம் பெற்று ராசியின் அதிபதியான சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வர போகிறார். எனவே இந்த தருணம் முழுவதும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் தடைகளும் நிச்சயமாக ஏற்பட்டாலும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அதைவிட சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை பல மடங்கு சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறது. எனவே உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். பண நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். பெண்மணிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்றும் குரு பகவான் 9லும் பலம் வருகிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் 9ல் வலம் வரப்போகிறார். 9ல் குரு சுக்கிரன் உச்சம் என இரு அமைப்பும் பெண்மணிகளுக்கு நினைப்பதை விட அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே 12 ராசியில் துலாம் ராசிக்கார பெண்மணிகள் அமோகமான நன்மையை இந்த வேளையில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உபரி வருமானம் உயரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. வாழ்க்கை துணையால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை மிக வலுவாக கிடைப்பதோடு உங்களது குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் அபரிவிதமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நினைப்பதை விட சாதகமாக கைகூடும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை நிச்சயமாக தேடி வருகிறது. சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. அடமானம் வைத்த நகையை மீட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூட போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் விரைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எந்த விதமான மிகப்பெரிய காரியம் என்றாலும் கூட அந்த காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலையை துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மனதில் அமைதியும் மனநிறைவும் கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி அனைத்திலும் அற்புதமான வளர்ச்சி பெறும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் உடல் முழுக்க பல பிரச்சனை. அப்படி உடல் முழுவதும் பல பிரச்சனைகளால் துவண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் பல மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அவருக்கு பெரிய அளவில் எந்த சிகிச்சையும் பலன் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நபரை ஒருவர் பார்த்து செல்லலாம் என்று வருகிறாருங்க. அவர் வந்து பார்த்தவுடன் அவருக்கு புரிந்து விடுகிறது. புரிந்தவுடன் அவரது பையில் இருந்த 45 மாத்திரைகள் நிறைந்த ஒரு பையை எடுத்து அவரிடம் கொடுத்து, உனது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் வியாதிக்கும் என்னிடம் தீர்வு இருக்கிறது. இந்த ஒரு மாத்திரையை தினமும் இரவு வேளையில் தூங்குவதற்கு முன் சாப்பிட்டு விட்டு தூங்கு. உன்னுடைய உடல் வியாதி அனைத்துமே சரியாகி பரிபூரண சுகம் நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லுகிறாருங்க. சரி என்று அவர் அதை வாங்கிக் கொள்கிறார். அவர் வாங்கும் போது இந்த மாத்திரையை பயன்படுத்துவதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அது என்னவென்றால், இரவு வேளையில் இந்த மாத்திரையை நீ பயன்படுத்த வேண்டும் என்றால் பகல் வேளையில் உன் உடலில் சிறிதாவது வேர்வை வர வேண்டும். உன் உடல் முழுக்க வேர்வையால் நனைந்ததற்கு பிறகு அந்த வேர்வையை துடைத்து விட்டு வேர்வை அடங்கியதற்கு பிறகு உணவு அருந்திவிட்டு அதற்கு பிறகு இரவு தூங்குவதற்கு முன் இந்த மாத்திரையை சாப்பிட்டு விட்டு தூங்கு என்று சொல்கிறாருங்க. 45 நாட்களில் அந்த வியாதி அனைத்தும் சரியாகிவிடும் என்று சொல்கிறார். அவரும் அதை செய்ய முயற்சி செய்கிறார். முதல் நாள் ஒரு சிறிது தூரம் நடந்து சென்றவுடனே வியர்வை வந்து விடுகிறது. திரும்பி வீட்டிற்கு வந்து இரவு தூங்கும் போது அந்த மாத்திரையை போட்டுக் கொள்கிறார். அடுத்த நாள் அதைவிட சிறிது தூரம் நடந்து செல்கிறார். அடுத்த நாள் அதைவிட சிறிது தூரமும்
சில தினங்களிலே ஓட்டமும் நடையுமாக அந்த இடத்தை கடக்க ஆரம்பிக்கிறார். பிறகு சில நாட்கள் உருண்டோட சில வாரங்களிலேயே முழுமையாக வேகமாக ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஓடி சென்று திரும்பி வரக்கூடிய அளவிற்கு அவரது உடல் நலம் பரிபூரண சுகம் அடைந்து விடுகிறது. குறிப்பாக 21 நாளில் அவரது உடலில் இருந்த அத்தனை வியாதிகளும் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுகிறாருங்க. உடனே அவரிடம் இருந்த மீதி மாத்திரைகளை பார்த்து இந்த மாத்திரை வேறு யாருக்காவது பயன்பெறட்டும் என்று கொடுத்தவரை நோக்கி சென்று அவரிடம் கொடுக்கிறார். அப்போது அதை வாங்கி கொண்ட அந்த நபர் சொல்கிறார், இது வெறும் மூலிகை நிறைந்த மிட்டாய் மாத்திரை தான், இது பெரிய அளவுல பலன் கொடுத்திருக்காது. பகல் பொழுதில் நீ வேர்வை வருவதற்காக செய்தாய் பத்தியாய் காரியம், அதுதான் உன்னுடைய உடல் நலத்தை பரிபூரணமாக சுகமடைய செய்திருக்கிறது, இதை தொடர்ந்து செய் என்று சொல்லிவிடுகிறாருங்க. இதுபோன்றுதான் சுக்கிரன், ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் உச்சபலம் பெற்றிருப்பதால் நாம் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் திருப்திகரமாக அமையும். 6ல் அமர்ந்து பல கிரகநிலைகளுடன் இணைந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயம் இந்த தருணத்தில் உண்டு. திருமண முயற்சிகள் கைகூடும். புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகள் கைகூடுவதோடு சொந்த வீடு அமையும். பாக்கியமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் முழுமையாக இந்த தருணத்தில் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. புதிய வேலையில் இணைதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் அமையும். தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், மேம்படுத்துதல் போன்ற காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். அவர் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் அமோகமான வாய்ப்புகளும் உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் முன்னெடுக்கும் அத்தனை காரியங்களிலும் வெற்றி உண்டு. கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும், விவசாயத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக கைகூடுவதற்கான அமோகமான யோக வாய்ப்புகள்